திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக கஞ்சா கடத்தி கொண்டு வந்த 2 பேர் பிடிபட்டனர். ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்தபோது அவர்கள் பிடிபட்டனர். பிடிபட்டவர்கள் பெங்களூரைச் சேர்ந்த 35 வயதான சந்தோஷ் மற்றும் 23 வயதான சஞ்சய் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 210 கிலோ கஞ்சா பிடிபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆற்காடு பகுதியில் 3 தனித்தனி சம்பவங்களில் 3 கார்களில் கடத்தி வரப்பட்ட 210 கிலோ கஞ்சா சிக்கியது. இது தொடர்பாக ஒடிசாவைச் சேர்ந்த 6 பேர் சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் ராணிப்பேட்டை பகுதியில் ஒரே நாளில் 210 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கிறது என்றால் பிடிபடாமல் போனது எவ்வளவு இருக்கும் என்றும், இந்த கஞ்சா மொத்த விற்பனையில் ஈடுபடுவது எந்த சார் என்று கேட்கின்றனர். மேலும் ஸ்டாலின் அரசு இப்படியே தொடர்ந்து செயலற்று இருந்தால் நெற்களஞ்சியம் தஞ்சை என்பது போல கஞ்சா களஞ்சியமாக தமிழகம் மாறிவிடும் என எச்சரிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். மாடம்பக்கத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான முகமது சதாமுசேன், முகமது இம்ரான்கான் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போது கையும் களவுமாக பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 1 கிலோ 300 கிராம் கஞ்சா, ஒரு கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிப்பட்ட முகமது சதாம் ஹுசேன் மீது ஏற்கனவே ஒரு கொலை, 5 வழிப்பறி வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்த வண்ணம் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இளைஞர்கள் போதையில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பன்ருட்டியிலிருந்து கடலூர் செல்லும் பட்டாம்பாக்கம் சாலையில் கஞ்சா போதையில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை வழிமறித்து மிரட்டல் விடுத்தனர். இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட காட்சி இணையத்தில் வைரலானதை அடுத்து 2 சிக்கினர், மற்றவர்கள் தலைமறைவாகினர். ஸ்டாலின் அரசு இளைஞர்களை போதையிலேயே வைத்து சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு 2 சொகுசு கார்களில் கடத்தப்பட்ட 400 கிலோ குட்கா புகையிலை பொருட்களுடன் 3 பேர் பிடிபட்டனர். மேச்சேரியில் நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்ற 2 சொகுசு கார்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் 3,50,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட மேச்சேரியை சேர்ந்த சாமிநாதன் மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.